என்ன சொன்னீங்களே? கூன், குருடு, செவிடு, சப்னே, சப்பானி, செவிலியர், ஊனமுற்றவர் அனைவரும் அன்னதானம், சொன்னதானம், கோதானம், நிதானம், தானம், தானத்தோடு அடைக்கின்றது. தானத்தோடு நல்ல சோத்தோடு நல்ல வளமோடு செழிப்போடு இருக்கிறார்கள். தேவாலய பிரம்மாலய விசலார் சொல்லக்கூடிய காளி பிடாரி அங்கலபரமசரி லோகேஸ்வரி சொல்லக்கூடிய எங்க ஊர் லோகேஸ்வரியா? தெய்வாலயத்தில் சொன்னேன். தெய்வாலயத்தில். ஓ அப்படியா? தேவாலயம் 6 கால பூஜைகள் நடம்போடு நடிக்கிறதுல குறைகள் இருக்கிறதா? தேவாலயம், பிரம்மாலயம், காளி, துர்க்கை, மாரி, பிடாரி, அங்காளேஸ்வரி, பரமேஸ்வரி, லோகேஸ்வரி, மகேஸ்வரி, புவனேஸ்வரி. நான் தான் லோகேஸ்வரி சொன்னேன். நீ என்ன சொன்ன? நம்ம நாட்டில் உள்ள லேடிஸ்கள் இல்லை பெண் தெய்வங்கள் சரி அனைவரும் 6 கால பூஜைகளும் சரிவர நடந்து வருகிறது. அதில் எந்த குறைகளும் இல்லவே இல்லை. குறை கிடையாது, எந்த குறை கிடையாது. இருந்தாலும் என்னை பற்றி நாட்டு மக்கள் சந்தோஷமா பேசுகிறார்களா இல்லை கேவலமாக பேசுகிறார்கள்? நாட்டு மக்களுக்கு என்னதான் பொன்பொருள் தான தர்மங்கள் வாரி வழங்கிக் கொண்டு இருந்தாலும் ஆனால் தாங்களுக்கு பிறகு இந்த தெலுங்காபுர சிமை ஆழ்வதற்கு தாங்களுக்கு பிறகு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லாத விரும்பாவே, மக்கள் இல்லாத மாபாவே என்று தாங்களை பற்றி நாட்டு மக்கள் பேசுகிறார்கள். மன்னா அமைச்சரே, மன்னா என்னை பற்றி நாட்டு மக்கள் என்னென்னோ பேசலாம். சரி, இப்பொழுது இது மட்டும் தெரிவித்தார்களா? இன்னும் வேற என்ன தெரிவித்தார்கள்? அது மட்டுமல்ல மன்னா, இவரெல்லாம் ஒரு மன்னரா? சொல்லுங்க சொல்லுங்க. இவரெல்லாம் ஒரு மன்னரா? இவரெல்லாம் சோத்த திங்கிறாரா? இல்ல இல்ல சோத்த விட்டு வேற பிரியாணி சாப்பிடுறாரா அப்படி என்று பேசுகிறார்கள் மன்னா. அப்படியா? பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று. அமைச்சரே, இருந்தாலும் என் நாட்டு மக்களாப்பட்டவர்கள் கேவலம் பேசினாலும் இவனோட மனைவியாப்பட்ட நிறைவாத கற்ப துடைக்கின்றால் பெண்கள் கூட்டம் சாரசாரியாக போய் கொண்டிருக்கிறார். பார்த்தாயா? இப்பொழுது அரமனைக்கு சென்று. ஆமா ஆமா, பெண்கள் கூட்டம் சாரசாரியாக அரமனைக்கு சென்று சரி மருத்துவ பார்க்கக்கூடிய கிளபில் வைத்து வந்து பிரசவத்தை பார்க்க வேண்டும். தாங்கள் உத்தரவு. அப்படி ஆகட்டும். பாட்டே 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 ஓ பாட்டி 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 என்னடா பேராண்டி, இது என்ன வித்தியாசமா இருக்குதா? என்னடா ஓ பாட்டினே கூப்பிட்ட? நான் எங்கடி வா பாட்டினே ஓ பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு பாட்டின்னு கூப்பிட வேண்டியது என்னடா? அது நம்மளுக்கு பெரிய கண்டபடி. அப்படியெல்லாம் சொல்லாதடா. கோட்டகருப்பா இருக்குதுல்ல மகாராணி அம்மா, அவளுக்கு என்னாச்சு? அம்மாளுக்கு வலி வந்துருச்சு. என்ன வலி? தலைவலியா? இல்ல பெரிய இது பெரிய வியாதி வலி. அம்மா நிறைய மாத கர்ப்பமா இருக்கிறாங்க. சரி, அதுக்கு கைராசி நல்ல ராசி பிரசவம் பார்க்க கூட்டியவர் சொன்னார் மன்னர். சரிடா, நல்லா பிடிச்சு விடு. அவளு எங்கடா இருக்கா? அங்க வர அம்மா மண்டபத்துல. அட என்னடா வெறும் ஊம்பா இருக்கு? என்னவா இருக்குது? வெறும் ஊம்பா இருக்குடா. வெறும் ஊம்பா இருக்கு. அது என்னடி ஊம்பா இருக்குதுங்கிற? பெரிய ரூம்பா இருக்குதுங்கிறியா? அட பேராண்டி, பல்ல போச்சுனா சொல்ல போச்சுடா. உனக்கு சொல்லும் போச்சுனா பல்ல போச்சா? ஆமாடா. சரி, ஏய் நைவா பார்த்து புடி. எங்க வார அம்மா நடுக்குள்ள நடுமண்டபத்தில் உட்காந்துருக்குது.
அட அவ ஓயாம வலிக்குது வலிக்குதுன்னே சொல்லுறாடா. அப்ப நைவா பார்த்து பிடிச்சு விடு. நைவா பிடிக்கணும். பிடி 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 பிடி. கருப்பாய் இது என்னடி வித்தியாசமா இது என்னடி கத்து பாட்டி ஊம்புவா. பாட்டு ஊம்பா. அப்ப பாட்டு ஊம்புனா அப்புறம் அமைச்சர் எங்கே வருது? பாட்டி வயிறு வலிக்குது ஊம்புவா. மஜூர் வலிக்குதுன்னா மொட்டை அடிச்சு விடு. அட அவ ஓயாம வயிறு வலிக்குது வலிக்குதுன்னே சொல்லுறாடா. நைவா பார்த்து பிடிச்சு விடு. இது என்னடி வலி? புள்ள வலியா இல்லை வேற வழியாடி? அடே பேராண்டி அவளுக்கு வெறும் சூட்டு வலியா இருக்குமோ? அப்ப பிடி. அப்ப நைவா பிடிச்சு விடுறி. வலிக்குது வலிக்குது வலிக்குது. இப்பதான் பைப்பாசி அடி விட்டு நாய் கத்துற மாதிரி இருக்குது. பேரோண்டி எத்தனை புள்ளடி? ஒரு முக்குனா சரி முக்குனால மூக்கு இருப்பா. 3 புண்டை 3 புண்டை. ஐய் 3 புள்ள. அடே அதைத்தானடா நான் சொன்னேன். மறுபடி மாறு முக்கியவா பெணைவா பெணட்டுவா. ஆனா இப்ப ஒரு ஆளு வித்தியாசமா கத்துறா உள்ள பக்கிறதுக்கு. போய் பேராண்டியோ போய் காட்டக்கார போய் முக்குனா 2வது முக்குல 2வது முக்குனால சரி முக்குன முக்குல கத்துனா கத்தனால அப்ப முக்கிருப்பா. முக்குனா அப்ப கத்திருப்பா. கத்துனா அப்ப கத்தையில முத்தையில முக்குனா கத்தனா அப்ப கத்து முக்கையில 2 கத்து ஒரு முக்குனா முக்கு கத்தையில முக்கி கத்துனா எத்தனை புள்ள? தூம கட்டி ஆறுக்குடி எலாய் ஓய் 4 புண்டலோ. அப்ப 4 3 7 நான் எப்படி சுவாசனை பத்திரமா பாத்துக்க. மண்ணட்ட போய் தெரிவிச்சு திருவி இந்த ஒளிப்பு எத்த இருக்குடா. ஆமா. ஓ வாருங்கள் கோட்டை பெருமாள் மன்னா வாருங்கள். இசை தமிழ் நீ செய்த பெருஞ்சோதனை மத்தி அது முடியாம கிடக்குது. எப்போ அப்போன்னு சாவ கிடக்குது. வாருங்கள் மன்னா. மைசெட்டுக்காரனே ஹலோ அழகர். ஹலோ அழகர் ரேடியோஸ் உரிமையாளர் பணிபுரிந்த ஆபரேட்டர் அனைவரும் ஒன்றுக்கு போனாலும் எங்கே போனாலும் வருக. அமைச்சரே பிறந்ததா என்னது இந்த முக்கு இந்த ஹலோ ரெடியா செட். ஹலோ ஹலோ ரெடியா செட். ஹலோ அமைச்சரே என்ன பிறந்தது? வேண்டாம் மழை வந்துட்டார். ஆப்பாயில் போட்டிய அப்படி போட்டேன். வாயிலவி. ஆனா எங்க நிலைமை தெரிஞ்சு போட்டிருக்கிறேன். ஏன்டா அவங்க கத்துறாங்க பொண்ணு? அமைச்சரே ஒரே பிரசவத்தில் தாங்கள் விடுவிக்கு 7 பெண் குழந்தை பிறந்து விட்டது. என்ன சொன்னீங்க? 7 குழந்தை பிறந்து விட்டதா? ஆமா. ஒரே கருவிலேயே ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையா? என் நாட்டு மக்கள் என்னை விட்டு என்ன தெரிவித்தார்கள்? பிள்ளைலாபா விரும்பாவி மக்களாவை மாமா என்று சொல்லி பேசினார்கள். உடனே என் நாட்டு மக்கள் தெரிவித்தவார்கள். செல்லுங்கள் தெரிவிக்க கூடாது. ஏன் என்ன காரணம்? ஏன் தெரியுமா? ரொம்ப காலமாக பிள்ளை இல்லாம தாங்களுக்கு ஒரே பிரசவத்தில் 7 பிள்ளை தெளிவாக கூற வேண்டும். பிள்ளை பிறந்திருக்குதுன்னா அப்படி நாட்டு மக்கள் யாராவது கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் குழந்தை பெற்று விட்டது ஆண்டு நாட்டு மக்கள் செய்தி கேட்டு வந்தாங்கன்னா கல்லறிந்தா கூட தப்பிச்சலாம். நாட்டு மக்கள் கண்பட்ட தப்பிக்க முடியுமா? கல்லணை தப்பினாலும் கந்தசி தப்ப முடியாது. ஆகையால் யார் கண்ணுக்கும் காட்டக்கூடாது. உடனே அரவணைக்கு பிளம்பரமாக நந்தவனம் வைத்து அதில் பூஞ்சைகள் வைத்து
பூஜைகள் வைத்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்டாமல் என் குழந்தை 7 குழந்தையும் வளர்த்து வர வேண்டும். தாங்க உத்தரவு. ஆகும்போது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல 7 குழந்தைகளை பேர் நாம் சூட்ட வேண்டுமே. சூட்டலாமே. சூட்டுங்கள். தாங்கள் பெயர் கோட்டை பெருமாள். தாங்கள் மனைவி பெயர் கோட்டை கருப்பாயி. நமது சீமை இலங்காபுரி. இலங்காபுரி சீமை கோட்டை பெருமாள். பிறந்த குழந்தை 7 பொம்பளை பிள்ளை. அம்மனை கொண்டு இல்லை பிறந்த குழந்தை சுக்கு எது பார்த்து ராகு எது பார்த்து சுக்கரம்பளமா தெளிவா தெளிவா தெளிவா. ஆகையால் பிறந்த குழந்தைக்கும் 7 குழந்தைக்கும் ஒரே பெயர் நாமமாக தெலுங்காய் என்று பெயர். தெலுங்காயி 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 அமைச்சரே ஆயி தெலுங்காய். தாங்கள் உத்தரப்படி அருமையான பெயர் நாம் சுட்டு விட்டீர்கள். இப்பொழுது 7 குழந்தை யார் கண்டுக்கும் காட்டாமல் வளர்த்து வர வேண்டும் என்றாலும் இந்த இடத்துல குழந்தைகள் பிறந்த விஷயம் யாருக்கா தெரிஞ்சுச்சுன்னா சரி தருத்துருவேன். அதை வச்சுதான் ஆடுறேன் ரொம்ப நாளா. அது இல்லை இல்லை போச்சா. ஆகையலை உனது சிரசை வெட்டி உன் தலையை வெட்டி உன் கையில் கொடுத்து நான் அளவு வைப்பேன். கெடா விட்ட பூசாரி. ஆமா ஆகட்டும் அண்ணா. யார் கணக்க விடாமல் யாருக்குமே தெரியாமல் வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு. ஆகட்டும். தயவு செய்து அனைவரும் இந்த படுத்திருக்கும் தாய்மார்களை படுக்கட்டும். படுத்திருக்கும் தாய்மார்கள் அனைவரும் படுக்கட்டும். நல்லா சொல்லு. படுத்திருக்கும் தாய்மார்கள் அனைவரும் சரியாக படுக்கவில்லையா? இல்லை நீங்க விடுங்க சொல்றேன். இல்ல சொல்லிட்டு போ. இல்ல நீங்க விடுங்க நான் சொல்றேன். இல்ல நீ சொன்னாதானே விடுவேன். இல்ல நீங்க விட்டாதான் நான் சொல்லுவேன். சரி விட்டு. இங்கே படுத்திருக்கும் தாய்மார்கள் அனைவரும் தயவு செய்து இன்னும் சற்று வினாடிகள் படுத்திருக்கவும். இருந்தாலும் குழந்தை பிறந்த விஷயத்தில் யாருக்கும் தெரிவிக்கூடாது சொன்னார்கள் அமைச்சர்கள். இருந்தாலும் ஒரே கருவிலே 1 குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை பிறக்கலாம். ஆனால் 7 குழந்தை பிறந்து விட்டது. பிறந்தாலும் ஒரு கூட்டுல போட்டு வளர்க்கணும். ஆமா 7 குழந்தை ஒரே கூட்டில் போட்டு தான் ஒரே கூட்டுல போட்டு வளர்க்கணும். அதாவது தனித்தனி கூட்டுல வச்சிருக்கிறோம். கிளி கூட்டுல போட்டா ஆமா ஆமா அங்கேயே இருக்கு. பாசம் இல்லாம. ஆமா ஆமா அதனால இருக்குப்பா. ட்ரம் நிறைய இருக்குது. ஏத்திருவோம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடு எரிதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடி ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பல்பாடி இறைதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடி ஒரு கூடி. என்னென்ன தேவைகள் கேளுங்கள், என்னென்ன தேவைகள் கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பல்பாடி இறைதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை எது மாறாது, தர்மம் அது மீறாது, நாளும் நடைபோடுங்க ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்தை அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு கிடைக்காதே பாடு பல்பாடு. எரிதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடி ஒரு கூடி. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, ஏதை என சிந்தாமல் வெள்ளி பணமா. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை எரிஞ்சிட்டைகள் வெற்றி கொடி கட்டுங்க, கட்டும் அதை கொட்டுங்க இன்னை பெருங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை,
தியாகம் நான் செய்தேன் என் கண்ணி நீரவில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பல்பாடு திருதேட பறந்தாலும் திசை மாறி திருந்தால் கூடி ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு கோயிலாக பாடி பல்பாடி இருதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தால் கூடி ஒரு கோடு